நான் எது கேட்டாலும் செய்வீங்களே. பாண்டி, என்னடா என்னடா ஆச்சு உனக்கு? இத்தனை வருஷத்துல நீ கேட்ட எதை நான் உனக்கு மறுத்திருக்கேன் நானு? இதை சொல்றதுக்கு தான் என்ன இங்க கூட்டு வந்தியா நீ? இல்லப்பா, நான் கேட்டு எது இல்லைன்னு சொல்லிடணும் பயமா இருக்குப்பா. நான் எது கேட்டாலும் மறுத்துற மாட்டியப்பா. பாண்டி, என்னடா என்ன சொல்ற நீ? என்னைக்காவது நீ கேட்டு நீ கேட்கறதுக்கு முன்னாடி உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுட்டு நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்டா நானு. அப்படி செய்யலையே, இப்ப அப்படி செய்யலையே, என்ன புரிஞ்சுக்கலையே, என்ன யாரும் புரிஞ்சுக்கலையே. இப்ப சொல்றேன், எனக்கு மகா வேணும். எனக்கு மகா பிடிச்சிருக்குப்பா. இன்னைக்கு நேத்துல விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து மகா நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் நீ கவனிச்சது இல்லையா? இல்ல புரியலையா? உங்க மர மாட்டைக்கெல்லாம் புரியுந்தானேப்பா. அவ பக்கத்துல நிப்பேன். இல்லடா இல்லடா பாண்டி, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லாதீங்க. நான் லவ் பண்ற தப்பா இல்ல அவளை கல்யாணம் பண்றதுக்கு தகுதி உரிமை நினைக்கிறீங்களா? இல்லடா பாண்டி, நான் என்ன சொல்ல வரேன் அது மட்டும் சொல்லாதீங்கப்பா. முடியாதுங்கிற வார்த்தையை நான் கேட்க கூட முடியாது. நான் அடிக்கடி மாமா வீட்டுக்கு போவேன்பா. ஏன் அத்தை மாமா பாக்கலப்பா? அந்த ஆளு எத்தனை தடவை அவமானப்படுத்திருக்கா தெரியுமா? எல்லாமே பொறுத்துக்கிட்டேன். ஏன்பா? எதுக்கு தெரியுமா? எல்லாம் மகாவுக்காக. நீ கோபிக்கு தான் மகான்னு பேசும்போது எவ்வளவு கோபப்பட்டேன் தெரியுமா? ஏன்பா என்னை மகா சேர்த்துச்சு பேச உங்களுக்கு தோணல? அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க எவ்வளவு ஆசைப்படுங்க தெரியுமா? அத்தை தான்பா. அத்தை ஒரு ஆள் தான். கல்யாண பேச்சு பேசும்போது மகா இந்த 2 பேர் வீட்டுல யார் வீட்டுல வாழ்ந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அந்த முடிவு கூட உங்களை தான் இருக்கு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தை தான்பா என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்துச்சு. அந்த ஒரு வார்த்தை. ஏப்பா நீங்க போய் அத்தை கிட்ட என் பையனுக்கு தான் மகான் கொடுங்கன்னு கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்கப்பா. முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அத்தைக்கு நான் மாப்பிளைய போனா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏப்பா எல்லாத்தையும் மனசுல ஒரு கொட்டிட்டேன். நீங்க தான் நல்ல முடிவு எடுக்கணும். நீங்க போய் கோபியை கேட்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உடனே ஏன் சொல்றேன் தெரியுமா? மகா எனக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு இடையில யாரு வந்தாலும் சரி சீவிடுவேன்பா, வெட்டி சீவிடுவேன். எனக்கு மகா வேணும்பா. அவ மட்டும் கிடைக்கல நான் செத்துருவேன்பா. நான் பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிடுவேன்பா, பைத்தியம் முடிச்சு அலைஞ்சிடுவேன். உனக்கு நான் வேணும்னா எனக்கு மகா வேணும். ஆமா. எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. என் பொண்ணு கனடாவில் வாழ போறான்னா எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்? நீங்க முகூர்த்த தேதி சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகேங்க, தேங்க்ஸுங்க. மகா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 2 நாள்ல உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. என்னப்பா நீங்க பாட்டுக்கு போன்ல பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். உனக்கு கல்யாணம் எப்ப பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போதைக்கு படிக்கணும். படிமா, கல்யாணத்துக்கு பிறகு படின்னு தான் சொல்லிட்டேன். இது நாம தேடி போன சம்பந்தம் கிடையாது, நம்மள தேடி வந்திருக்கிற சம்பந்தம். படிப்பு எப்போ வேணாலும் படிக்கலாமா, ஆனா இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்குமா? கல்யாணம் கன்ஃபார்ம். எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையும் வேண்டாம், அப்படிப்பட்ட சம்பந்தமும் வேண்டாம். பாரு, ஏத்து பேசினா பல்லெல்லாம் உடைச்சிருவேன். தானா தேடி வந்திருக்க சீதேவியை காலால எட்டு வச்சு தள்ள போறியா? யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடக்கும், ஜாக்கிரதை. மகா, ஏய் ஏன் அழுதுட்டு இருக்க? அப்பா மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டாராம். இன்னும் 2 நாள்ல என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். இப்ப என்ன பொண்ணு தானே பார்க்க வராங்க? இது ஒரு பிரச்சனைன்னு அழுதுட்டு இருக்கியா? இங்கே பாரு, மகேஸ்வரி விசேஷத்துக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்கே உங்கள் 2 பேரோட கல்யாணத்தை பற்றி பேசிட்டேன். நம்ம கோபி 5 தங்கச்சிங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. இப்போ எப்போ வேணால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு பேசிட்டேன். நாளைக்கு காலையில் உங்கள் மாமாங்க 2 பேரும் உங்கள் அப்பா கிட்ட வந்து முறைப்படி உன்னை பொண்ணு கேட்பாங்க. போதுமா? அப்பா பிரச்சனை பண்ண மாட்டாரா? அவங்க வந்து முறைப்படி பொண்ணு கேட்கட்டும், மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாரு, யார் குறுக்க வந்தாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் உங்கள் 2 பேரோட கல்யாணமும் நடக்கும். போதுமா? என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எங்கள் அண்ணன் வீட்டு மருமக, சரியா? நான் எவ்வளவு சோகத்துல இருக்குன்னு தெரியுமாடா உங்களுக்கு? மச்சான், சோகம் எங்களுக்கு புரியுது, ஆனா யாருக்கு புரியணுமா அவங்களுக்கு புரியணும்லடா. என்ன மச்சான் நான் சொல்றத?
ஆமாம் மாப்பிள்ள அவன் சொல்கிறது கரெக்டா. என்னடா சொல்றீங்க நீங்க? நீ லவ் பண்ணுறவங்க அத்தை பொண்ணு மகா உனக்கு கிடைக்க மாட்டாடா. என் மகா என் உசிர் எனக்கு கிடைக்க மாட்டாளடா. ஏன்டா இப்படி சொல்ற? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவள் வீட்டில் ஃபாரின் மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். நல்லா வசதியான ஆளாம். உன்கிட்ட வசதியும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி ஒரு வேலையிலையும் இல்லை. எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? ஆ செகண்ட் பாயிண்ட்டு, நீ மகாவை லவ் பண்ணுற, ஆனால் அவள் உங்கள் அண்ணனை தான் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றா. அவள் கிடைக்க மாட்டாடா உனக்கு. டேய் எங்க அப்பாட்ட எல்லாம் ஓப்பனா பேசிட்டேன்டா. எங்க அப்பா எனக்காக எது வேணுமாலும் செய்வாரா. என் ஆசை நிறைவேற்றுவாரா. என் ஆசை நிறைவேற்றுவாரா. எங்க அப்பா எனக்காக செய்வாரா. நீ போகும்போதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடா. அவளை விட்டா வேற ஆளா இல்லை. ஒன்று ஆளை மாற்றிக்க, இல்லை மனசை தேர்த்திக்க. டேய் ஏய் என் மனசை மாத்திக்கணும். எல்லாமே தரம் கட்டுது இல்லடா. இப்போ என்னதான் பண்ண போற? சாக போறேன்டா. அப்பா அப்பா சொன்ன உங்களுக்கு அப்பா என்ன பாத்து என்ன சொல்லுங்க அப்பா என்னடா ஆச்சு? தூங்குனதுல கத்திக்கிட்டு சொல்லுங்க என்ன சொல்லுங்க வாங்க சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? அப்பா அப்பா பாருங்க சொல்லுங்க என்ன பாருங்க என்ன பாச்சு? ஒன்னில்ல 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 கட்டுக்கரு என்ன பண்ணங்க தண்ணி எடுக்காம இல்ல வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். தூங்க, எல்லாரும் தூங்க தூங்க. அண்ணா நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? அது நீ சொல்ற விஷயத்தை பொறுத்து இருக்கு. அப்ப வேண்டாம். ஏண்டா? நான் சொல்லி நீங்க கோச்சிக்கிட்டா நம்ம 2 பேர் தொழில் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக தான். டேய் உனக்கு ரொம்ப தாண்டா தொழில் அக்கறை. அண்ணே நீங்க காய்ச்சல் எடுக்க தவிர வேற எதுவும் கத்து கொடுக்கலனாலும் அந்த தொழிலை நாங்க தெய்வமா மதிக்கிறோம். நம்ம கிட்ட தொழில் சுத்தம் இருக்குண்ணே. என்ன பாக்குறீங்க? இவ்வளவு வருஷம் சர்வீஸ்ல யாரா காஜா சரியில்லை வந்து கடவாசி முன்னாடி நின்று இருப்பாங்களா? நீங்க சரியா துணி தைக்கலனா வந்து நின்று இருப்பாங்க. உண்மை சொன்னா எல்லாருக்கும் கோவம் தான் வரும். ஜாக்கெட் தச்சாச்சா? தச்சு 4 நாளாச்சு. எங்க போயிட்டியா? ஒரு வேலை விஷயமா மேலூர் வரையும் போயிருந்தேன். அப்படியா? இந்தாங்க, இது உங்க ஜாக்கெட். ஜாக்கெட்லாம் அளவு சரியா இருக்கும்ல? அதெல்லாம் அளவு கரெக்டா இருக்கும். பையன் சட்டை என்ன காஜா ரொம்ப பெருசா இருக்கு, பட்டன் போட்டா வெளியே வந்துரும் போல. தாங்க. பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாங்க, அதுக்குள்ள சரி பண்ணி வைக்கிறேன். இல்ல கோபி, கொஞ்ச நேரம் நிக்கிறேன், காஜா அடிச்சு கொடுங்க. சரிங்க மிஸ்டர் தொழில் சித்தம், காஜாவை சரியா போடுங்க. யானைக்கும் அடி சறுக்கும்ல. கோபி வாங்க சித்தப்பா. நான் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தப்பா. வாங்க உள்ள வாங்க. இருக்கட்டப்பா, பரவாயில்ல. என்ன சித்தப்பா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உடம்புல எதுவும் ப்ராப்ளமா? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். இல்லையே, உங்கள் முகம் ரொம்ப டல்லாக இருக்கே சித்தப்பா. முதல்ல உள்ள வாங்க. இருக்கட்டும் கோபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இப்போ ஏதோ வேலையாக இருக்க போல இருக்கு. இல்லை சித்தப்பா, பேசலாம்.
அக்கா ரெடியா இருக்கும் வாங்கிட்டு போங்க. டேய் கடையை பார்த்துக்கடா. ம். என்ன சித்தப்பா? கோபி, எனக்கு எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலப்பா. ஏன்னா இதுல உன் வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. சித்தப்பா, நான் அந்த மேடத்தை பார்க்கறது இல்லை, பேசுறது இல்லை. அவங்களாம் வந்து தான் சைக்கிளிங் கொடுத்துட்டு போனாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே இல்லை சித்தப்பா. அது அது நம்ம பொருள் நம்ம கிட்ட திரும்ப வந்துருச்சு இல்லப்பா. விடுப்பா, நான் அதை பத்தி பேச வரல. வேற என்ன விஷயம் சித்தப்பா? கோபி, நீ எல்லா விஷயத்தையும் சுலபமா புரிஞ்சுக்குவ. ரொம்ப பக்குவமானவன். இந்த தைரியத்துல தான் உன்கிட்ட சொல்லிடலான்னு முடிவு பண்ணப்பா. சித்தப்பா, எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்க சித்தப்பா. சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பா? எதுவும் பிரச்சனையா? டேய், முதல் தடவையா நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து எடுத்த முடிவை நான் மாத்தணும்னு நினைக்கிறேன்ப்பா. புரியல சித்தப்பா. நீ என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டிய? நான் எப்படி சித்தப்பா உங்களை தப்பா நினைப்பேன்? எதுவா இருந்தாலும் முதல்ல விஷயத்தை சொல்லுங்க சித்தப்பா. ஏண்டா, நான் அண்ணன் அண்ணி ஏன் தெய்வான கூட உனக்கு தான் மகான்னு எப்போ முடிவு பண்ணிட்டோம். அது உனக்கும் தெரியும். இப்போ வெளிநாட்டுல இருந்து ஏதோ வரன் வந்திருக்கான். அதைத்தான் மகாவுக்கு முடிக்க போறேன்னு புஷ்பா சொன்னப்போ எங்க எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. ஏன்னா கோபிக்கு தான் மகான்னு எல்லார் மனசுலயும் இருக்கு. அது விஷயமா தான் இப்ப நானும் அண்ணனும் நாளைக்கு பேர உருணி போய் உன் மாமாட்ட பேசலான் இருக்கோம். தெரியும் சித்தப்பா. அது வரைக்கும் தாண்டா உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு சித்தப்பா? கோபி, எனக்கு நீ வேற பாண்டி வேற இல்லப்பா. எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான். அது நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன ஏன்னா ஒன்னு மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தாங்கிக்கிற மனசு பாண்டிக்கு கிடையாதுப்பா. அவன் சின்ன விஷயமா இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுவான், இவனு கத்துவான். ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பலவீனமானவன் அவன். ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட அவனால தாங்கிக்க முடியாதுடா. பாண்டி மகாவை விரும்புறான்டா. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, சின்ன வயசுல இருந்து இத்தனை வருஷமா அவன் உள்ளுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப நான் உனக்காக மகாவை பேச போறேன்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் என்கிட்ட போட்டு கொட்டிட்டான்டா அவன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா எனக்கு. இந்த பாரு, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு பாண்டிக்கு மகாவை கட்டித்தரேன் மட்டும் நினைக்காதரா. இல்ல அப்படி இல்லை. ஏன்னா உன் மனசுலயும் மகா மேல ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா பாண்டி சொன்ன ஒரு வார்த்தை என்ன முன்னால கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சுடா. மகா எனக்கு கிடைக்கல, நான் பைத்தியம் ஆயிடுவேன்னாண்டா. அந்த ஒரு வார்த்தை செத்து போன என் பெரியப்பால இருந்து என் தம்பி ராசப்பா வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறாங்க. கோபி, பரம்பரை சாபண்டா. எங்க தலைமுறையோட போயிடணும்னு ஆசைப்படுறேன் கோபி. ஆமா, புரிஞ்சுக்கடா கோபி. மறுபடியும் சொல்றேன்டா, உனக்கு நான் துரோகம் பண்றேன்னு நினைக்காத கோபி. நான் உன்கிட்ட பிச்சையா கேட்கிறேன் கோபி. எனக்காக மகாவை பாண்டிக்கு விட்டு கொடுத்துறியா? என்ன சித்தப்பா அது? நீங்க எதை சொன்னாலும் கேட்கிற ஆள் தான் நானு. சித்தப்பா, எனக்கு மகா மேல தனிப்பட்ட முறையில் எந்த அபிப்பிராயமும் கிடையாது. மகா ஆசைப்பட்டுச்சு, பெரியவங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசி இந்த முடிவை சொன்னீங்க. அதுக்கு நான் சமைச்சிருக்கேன் சித்தப்பா. இப்ப எனக்கு என்னன்னா,
இது எல்லாத்தையும் அப்பா கிட்ட எப்படி போய் சொல்றது? அண்ணாட்ட பேசுற தைரியம் எனக்கு கிடையாதுடா. இன்ன வரைக்கும் எந்த ஒரு விஷயம் பார்த்தோம் டேய் இதுதான் சரி அப்படின்னா ஆமாண்ணே சரிதானே அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுவேன். அப்படித்தாண்ட பழக்கப்பட்டுட்டேன். டேய் உன்னை தாண்டா நம்பியிருக்கேன் நான். சித்தப்பா, பாண்டிக்கு மகா பொருத்தமா தான் இருப்பான். அவனும் அவளை லவ் பண்ணியிருக்கான். அதை தெரிஞ்சுக்காம இருந்து நம்ம தப்பு தான். 2 பேரும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் சித்தப்பா. ஆனா மகா மனசுல என்ன இருக்குன்னு தெரியும்ல. யார் சித்தப்பா மகாட்ட பேசுறது? எப்படி அவளை சம்மதிக்க வைக்கிறது? இல்லடா பாண்டிய பைத்தியமா. சித்தப்பா நான் பாத்துக்கிறேன் சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். பாண்டியை விட்டுற மாட்டேன் சித்தப்பா, பாண்டியை விட்டுற மாட்டேன்.